ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிகரம் வாய்ஸ். நான் உங்கள் ரீப். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா 130th அமெண்ட்மெண்ட். மினிஸ்டராக இருந்தாலும் சரி, சிஎம்மாக இருந்தாலும் சரி, இல்லை பிஎம்மாக இருந்தாலும் சரி, 30 டேஸ் வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா எதர் அவங்களா வந்துட்டு ராஜினாமா பண்ணணும், இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை பற்றி தாங்க பேச போகிறோம். இன்றைக்கி நடந்த பார்லிமெண்ட் மீட்டிங்கில் மோடி அவர்களோட தலைமையில் சென்ட்ரல் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு புதுசாக ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசலை வச்சுருக்காரு. அது என்னன்னு பார்த்தோன்னா அதுதான் இந்த 130th அமெண்ட்மெண்ட். இந்த 130th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை சிஎம்மாக இருந்தாலும் சரி, இல்லை பிஎம்மாகவே இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகி 30 டேஸ்க்கு மேலே வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னா எய்தர் அவங்களாம் வந்துட்டு அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுதான் இந்த 130th அமெண்ட்மெண்ட் சொல்லுது. இது வந்துட்டு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கவங்க கவர்மெண்ட்டை ரூல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அவங்க ஜெயிலேருந்து வந்த உடனே அவங்களோட பதவியை வந்துட்டு மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு எந்த ஒரு சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதுசாக எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணுன்னாலும் அதுக்கான ப்ரொப்போசலை வந்துட்டு எம்பி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு வர முடியும். அவங்க வந்துட்டு இதை எய்தர் ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா லோக்சபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் போகும். அதுக்கப்புறமா இது வந்துட்டு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு போகுது. அதுக்கப்புறம் அகெயின் வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு வரும். எதுக்காக வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டிங் பர்பஸ்க்காக வரும். அதில் வந்துட்டு யார் இந்த ப்ரொப்போசலை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்க வந்துட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டியை வந்துட்டு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்துட்டு ஓட்டிங் நடக்கிறப்போ பார்லிமெண்ட்டில் எத்தனை எம்பிஸ் இருக்காங்களோ அதில் 3ல் 2 பங்கு பேர் வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா எம்பிஸோட ஓவரால் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அதில் வந்துட்டு 50% அதிகமானவங்க வந்துட்டு இதை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 க்ரைட்டீரியா இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னா லோக்சபாலேருந்து ராஜ்யசபா போகுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நீட் இதில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மாநில சபைகளுக்கு இது போகும். ஃபைனலாக வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு போகும். பிரசிடெண்ட் வந்துட்டு ஒன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணுறாருன்னா அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு சட்டமாக மாறும். ஸோ இப்போ இந்த 130th அமெண்ட்மெண்ட்டில் இது வந்துட்டு இப்போது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எம்பி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. இனிஷியல் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் இருக்குது. இந்த மசோதா பற்றி சென்ட்ரல் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் பேசி முடித்த உடனே ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாருமே இந்த மசோதா ரிலேட்டடான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு பிஜேபி பார்ட்டிஸோட எம்பிஸ் கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு சபாநாயகர் மிஸ்டர் ஓம் பிர்லா அவர்கள் வந்துட்டு சபையை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. இப்போது இந்த மாதிரியான மசோதா எடுத்துகிட்டு வரதுக்கு அகெயின்ஸ்டாக ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஹிட்லர்ஸ் அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எம்பி அசாசுதீன் ஓவைசி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை வந்துட்டு போலி ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. காங்கிரஸோட எம்பி மிஸ்டர் வேணுகோபால் இதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாக்கு திருட்டு ரிலேட்டடான கேசஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த கேசஸ், அதுக்கப்புறமா எலெக்ஷன் கமிஷன் ரிலேட்டடான கேசஸ், அதுலேருந்து மக்களை வந்துட்டு டைவெர்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் பிஜேபி இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மசோதாவை வந்துட்டு ஒரு கருப்பு மசோதா அப்படின்னும் இந்த நாளை வந்துட்டு ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றத்தோட எக்ஸ் லாயர் வந்துட்டு சஞ்சய் ஹெக்டே அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்துட்டு ஒரு பாலிட்டிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே ஆப்போசிட் பார்ட்டிஸ் எல்லாரையுமே பயமுறுத்துறதுக்கான ஒரு டூலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த சட்டம் வந்துட்டு அமலுக்கு வந்துச்சுன்னா என்னெல்லாம் அட்வான்டேஜஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மக்களுமே வந்துட்டு இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மக்களுமே வந்துட்டு ஏதாவது கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற லீடர்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ரூல் பண்ணுறதை வந்துட்டு விரும்ப மாட்டாங்க அப்படின்றதால. அதுக்கப்புறமா இதில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பாலிட்டிக்கல் வெப்பனாக யூஸ் பண்ணி எல்லாரையுமே டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்துட்டு தப்பே பண்ணாமல் ஜஸ்ட் என்கொயரிக்காக ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னா கூட அவர் வந்துட்டு அவரோட பதவியை இழக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆப்போசிட் பார்ட்டி ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆஸ் அ கவர்மெண்ட் மேனாக நாம் வந்துட்டு இதை ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமான ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம மேலே வந்துட்டு எந்த எஃப்ஐஆருமே இல்லாமல் இருக்கணும். ஆனால் ஒரு கவர்மெண்ட்டே ரூல் பண்ணுற எம்பிஸ்லாம் வந்துட்டு ஜெயிலில் இருக்கும்போது அவங்க பதவியில் இருக்கலாமா இருக்க வேணாமா அப்படின்றதோட டிஸ்கஷன் இப்போ சீரியஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.